அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் காவியத்தோட 34வது அதிகாரத்தை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 34. சிம்சுபா மரக்கிளையின் மேல் இருந்த அனுமனுக்குள் ராவணன் பேச்சு ஒரு புது தெம்பையே அளிக்க தொடங்கியது. அதே தெம்பும் திடமும் ஒரு வகை உற்சாகமும் ராவணன் பேச்சால் சீதைக்குள்ளும் ஏற்பட்டது. கனவு என்பதே ஒரு வகையில் காலத்தின் மொழி என்று கூறலாம். அதை புரிந்து கொள்ளத்தான் நல்ல ஞானம் வேண்டும். இங்கே சீதைக்கு நல்ல அறிவுக்குரிய கனவு, அங்கு ராவணனுக்கோ நேர் எதிராக அதையும் அவனை வந்து முதலில் நின்று கொண்டு கூறுகிறான். எனவே சீதைக்குள் ஒரு நம்பிக்கை துளிர்விட்டாலும் அதை அவள் ராவணன் உணரும்படி காட்டாமல் எப்பொழுதும் வெளிப்படும் கண்ணீரையே அப்பொழுதும் வெளிப்படுத்தினாள். அதை கண்ட ராவணனுக்கு எரிச்சலாகிவிட்டது. மைதிலி, நீ என்னை அளவுக்கு அதிகமாகவே சோதிக்கிறாய். எந்த பெண்ணிடமும் நான் இப்படி கெஞ்சி நின்றதில்லை. அதே சமயம் உன்னை ஒரு மலரை போல் கசக்கி முகரவும் நான் தயாரில்லை. உடனே உன்னுடைய வரசத்தியை சொல்லி அதற்கு நான் அஞ்சி உன்னை தீண்டாமல் இருப்பதாக நீயாக தப்பு கணக்கு போட்டு விடாதே. அந்த வரத்தை ஒன்றுமில்லாதபடி ஆக்க எனக்கு ஒரு நொடி போதும். ஆனால் நீயாக என்னை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தே ஒவ்வொரு நாளும் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று பேசியபடியே கைகளை குத்தி பிசைந்து கொண்டான். இப்படியெல்லாம் பேச உனக்கு வெட்கமா இல்லையா? என்ன உன் இலங்கை நகர்த்து அடிமைப்பட்ட வாயிலா பெண்களைப் போல எண்ணிவிட்டாயா? அவர்களுக்கு எல்லாமும் சேர்த்துதான் நான் இங்கே அழுதபடி இருக்கிறேன். என் பரிவாரனிற்கு நீ பதில் சொல்லும் நாள் தொலைவில் இல்லை. அந்த நாள் நெருங்கி விட்டதே தான். நீ கண்ட கெட்ட சொப்பனங்களும் உணர்த்துகின்றன. அந்த சொப்பனங்கள் உனக்கு ஒரு எச்சரிக்கை. அதை எண்ணி திருந்த பார். என்னையும் எங்கிருந்து கவர்ந்து வந்தாயோ அங்கேயே கொண்டு சென்று விட்டுவிடும். அதுதான் உனக்கு நல்லது. இல்லாவிட்டால் என்று ஆக்ரோஷம் காட்டினாள் சீதை. ஆனால் சீதையின் பொருள் சேர்ந்த பேச்சை புரிந்து கொள்ளும் மனநிலையில் ராவணன் இல்லை. பதிலுக்கு அவனும் சீரத் தொடங்கினான். போதும், நிறுத்து. நீ பேசுவதிலிருந்து ஏதோ ஒரு அசட்டு நம்பிக்கையோடு நீ இருப்பது புரிகிறது. அது அந்த ராமன் வந்து உன்னை மீட்டு செல்வான் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் மாற்றிக்கொள். உன்னை மனம் புரிந்த ராமன் உன்னை வைத்து வாழ தெரியாத ஒரு மூடன். தங்கப்பதுமை போன்ற உன்னையும் காட்டிற்கு அழைத்து வந்து கஷ்டப்படுத்த மட்டுமே தெரிந்தவன். நாடாளும் உரிமை தனக்கே உரியது என்று வைத்துக் கொள்ள தெரியாத ஒரு கோழை. அந்த கோழை இன்னமும் உயிரோடு இருப்பான் என்கிற நம்பிக்கையே எனக்கு கிடையாது. அவன் உன்னை இழந்த சில நாட்களிலேயே அவமானம் தாழாமல் இறந்திருப்பான் என்று யூகிக்கிறேன் என்று ராவணன் தன் இஷ்டத்திற்கு பேசவும் சீதை தன் காதுகளை இறுக பொத்திக் கொண்டாள். மரத்தின் மேல் இருந்த அனுமனுக்கோ ரத்தமெல்லாம் கொதித்தது. ராவணனோ விடாது தொடர்ந்தான். என் பேச்சை கேட்க உனது காதுகள் கூசுகின்றதா? ஆனால் நாம் சொல்வதே நிதர்சனம். ஒருவேளை அந்த ராமன் உயிரோடு இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நான் எவராலும் வெல்ல முடியாத வரசத்தி பெற்றவன். அந்த 9 கோள்கள் இங்கே எனக்கு சேவகம் செய்தபடி இருக்கின்றன. மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மனுக்கு கூட 4 முகங்கள் தான். எனக்கோ 10 முகங்கள். நான் பெரிதும் போற்றி வணங்கும் ஈசனுக்கே 5 முகங்கள் தான். ஈசனின் பிள்ளை முருகனுக்கு கூட 6 முகங்கள் தான். நான் இவர்களை எல்லாமும் விஞ்சியவன் என்பதாலேயே எனக்கு 10 முகங்கள். என் பிரதாபங்களை நான் சொல்லத் தொடங்கினால் உன்னால் நம்ப முடியாது. அவை அப்படிப்பட்டவை. அவற்றை நான் என் வாயால் சொல்வதும் எனக்கு அழகில்லை. என்னை இப்படியெல்லாம் பேச விடுவதும் உனக்கு அழகில்லை. ஜானகி ஏற்கனவே இந்த இலங்கைக்கு அரசியாக மண்டோதரி இருக்கிறாளே. நான் எப்படி இங்கே சிறப்பு கொண்டாதபடி வாழ முடியும் என்கிற ஐயப்பாடு உனக்குள் இருந்தால் அதை உடனே நீக்கிவிடும். மண்டோதரி இடத்தில் உன்னை வைத்து அவளை உனது செடி பெண்ணாக்கி சேவகம் செய்யும்படி ஆணையிடுகிறேன். என் பொருட்டு மண்டோதரி எதையும் செய்வாள் என்று ராவணன் தன் பேச்சில் மண்டோதரி வரை செல்லவும் போதும், நிறுத்து என்று அலறிவிட்டாள் சீதை. ராவணனும் துணுக்குற்றான். இனி நீ ஒரு வார்த்தை பேசினாலும் சரி, நான் இங்கேயே இப்பொழுதே ஆன்ம வன்மையோடு மூச்சை அடக்கி என் பிராணனை விட்டுவிடுவேன். எனது வைராக்கியத்தில் உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ உன் பிரதாபங்களை பெருமைகளை சொல்லத் தொடங்கு. அப்பொழுது தெரியும் நான் என்னாவேன் என்று. ஆத்ம ஹத்தி எனும் தற்கொலை பெரும்பாவம் என்பதால் மட்டும் நான் இதுநாள் வரை என் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன். பெரும் வீரரான என் நாதன் கட்டாயம் என்னை கண்டறிந்து மீட்டு செல்வார் என்று நான் நம்புவதாலும் தான் நான் இன்னமும் உயிரோடு இருக்கிறேன். நான் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தோடு இருப்பதாக நீ நினைத்துக் கொண்டிருந்தால் உன் எண்ணத்தை மாற்றிக்கொள். ஒரு தலைக்கு 10 தலைகள் இருப்பதாக பெருமைப்பட்டுக் கொண்டாயே. அத்தனைக்கும் என் நாதனின் ஒரே ஒரு பானம் போதும். இத்தனை தலைகள் இருந்தும் உனக்குள் தர்ம சிந்தை இல்லை, நல்ல எண்ணங்கள் இல்லை.
ஒரே ஒரு சிரசில் அது இருந்திருந்தாலும் கூட போதும். அது மற்ற அவ்வளவு தலைகளையும் காப்பாற்றிவிடும். ஆனால் 10மே பழுதுபட்டு காமத்தில் கிடக்கிறது. அதற்குரிய தண்டனையை நீ அடைந்தே தீருவாய். என் நாதர் வந்து உன்னை அழித்தே தீருவார். அவரால் நீ அழிக்கப்பட வேண்டும் என்பதாலேயே நான் என் பதிவிரதா சக்தியை பயன்படுத்திடாமல் இருக்கிறேன். அத்துடன் என் போன்ற நிலை எதிர்காலத்தில் எந்த ஒரு பெண்ணுக்கும் நேரிடக்கூடாது என்று விரும்புகிறேன். நான் இன்னமும் உயிரோடு இருப்பதே என் நாதன் மூலமாய் உனக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அது இன்றில்லாவிட்டால் நாளை நடந்தே தீரும். அது வரையிலாவது நீ உயிரோடு இருக்க இப்பொழுது வந்த வழியை திரும்பி செல் என்று ஆவேசம் கொன்றாமல் பேசினாள் சீதை. மேலே மரக்கிளையில் ஒளிந்திருந்த அனுமனுக்கும் சீதையின் பேச்சு நெஞ்சி உருக்கிற்று. ராவணன் பேச பேச நரம்புகள் முறுக்கேறி அப்படியே கீழே குதித்து ராவணனை ஒரு குத்தில் சம்கரிக்க வேண்டும் என்று அவனுக்குள் ஏற்பட்ட கொந்தளிப்பை எல்லாம் சீதையே தடுத்துவிட்டாள். ராமநாதர் வந்தே இவன் கதை முடிய வேண்டும். அதுதான் சரியானது, சிறப்புக்குரியதும் கூட. இடையில் நாம் நமது வீரத்தை காட்ட நினைப்பது தவறு என்று தனக்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்ட அனுமன் சீதையின் அந்த பேச்சு ராவணனை தொடர்ந்து என்ன செய்கிறது என்று கவனிக்க தொடங்கினான். ராவணனோ சீதையின் பேச்சால் பெரும் மூர்க்கத்துக்கு மாறிவிட்டிருந்தான். ஆற்றாமையோடு நின்ற இடத்தில் ஒரு உதைத்ததில் அந்த இடத்தில் தரை பிளந்து கொண்டு பெரும் விரிசலும் ஏற்பட்டது. அதை பார்த்து அங்கு காவலில் இருந்த லங்கினிகள் முதல் மற்றுமுள்ள அவ்வளோ பேரும் ஆடிப்போனார்கள். அவன் கோபமும் அவர்கள் மேல்தான் திரும்ப தொடங்கியது. சேடி பெண்களே, நீங்கள் யாரும் சரியில்லை. அதனால்தான் இவள் இவ்வாறெல்லாம் பேசுகிறாள். இந்த 10 மாத காலத்தில் என்னை பற்றி நீங்கள் சொல்லுகிற விதமாய் சொல்லியிருந்தால் இவள் எப்பொழுதும் மனமாறியிருப்பாள். ஆனால் உங்களுக்கு துப்பில்லை. இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. இறுதியாக 2 மாத தவணை தருகிறேன் உங்களுக்கு. இந்த சீதை மனமாறி என்னை ஏற்க சம்மதிக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களையும் இவளையும் நிச்சயமாக நரமாமிசமாக கருதி புசித்தே விடுவேன், எச்சரிக்கை என்றவனாக திரும்பி செல்ல தொடங்கினான். அவன் விலகவும் சேடி பெண்களான அரக்கு லங்கினி பெண்களும் சீதையை வட்டமாக சூழ்ந்து கொண்டு, ஏய் சீதை, ஏன் இப்படி பேசக்கூடாத பேச்சையெல்லாம் பேசி எங்கள் ராஜாவை சோதிக்கிறாய்? அவர் இதுபோல் யாரிடமும் பணிந்து போய் நாங்கள் பார்த்ததில்லை. அவர் நடந்து வரும் சமயம் அவரது நிழலை தீண்டக்கூட உடன் வருவோர் அஞ்சுவார்கள். அது அவரையே அவமதிப்பது போன்றது என்பதால் தான். தேவருலகமே ராவணேஸ்வரர் பேரை கேட்டால் நடுநடுங்குகிறது. நீ மதிப்பு தெரியாமல் நடந்து கொள்கிறாயே என்று அப்பொழுதே ஆரம்பித்து விட்டனர். நல்ல வேளை திரிசடை அங்கு இருந்ததால் அந்த லங்கினிகளை அதட்டி விலக்கிவிட்டு சீதையிடம் சென்று நின்றாள். சீதையின் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருகி வழிந்து கொண்டு இருந்தது. அம்மா, அழாதீர்கள். இது நாள் வரை நீங்கள் விட்ட கண்ணீருக்கே இந்த இலங்கை காலகாலத்துக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். இது தொடர்ந்தால் இலங்கை நகரமே பூமி உள்ள மட்டும் கண்ணீர் பிரதேசமாகிவிடும் என்று அச்சத்தோடு தன் ஆறுதலை தொடங்கினாள். திரிசடை, நான் இங்கே ஒரு கிழிந்த துணியைப் போல் இருக்க நேர்ந்ததுக்காக வருத்தப்படவில்லை. என் தந்தை வயதை ஒத்த உன் பெரியப்பா பேசிடும் பேச்சுக்களை என்னால் கேட்க முடியவில்லை. இப்படி கூடவா ஒரு அறிவு குருடனாக உன் பெரியப்பா இருப்பார்? ஒரு பெண்ணின் காதில் எதையெல்லாம் கேட்கக்கூடாதோ அதையெல்லாம் கேட்டபடி இருக்கிறேனே. ஒருவேளை உன் பெரியப்பா சொன்னதுதான் நிஜமோ? என் நாதருக்கு ஏதும் ஆகிவிட்டதோ? ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். நானும் நீங்களும் கண்ட நல்ல சொப்பனம் பழித்தே தீரும். இந்த இரவில் நீங்கள் உறங்கவே இல்லை. பொழுது விடுவதற்குள் சிறிது நேரமாவது கண்ணயருங்கள். அதுதான் உங்கள் உடலுக்கும் நல்லது. விடியட்டும், விரிவாக பேசிடலாம் என்று திரிசடை சீதையை விட்டு விலகலானாள். பொழுது வேண்டுமானால் விடியலாம். என் வாழ்வு விடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு தளர்ந்து கொண்டே வருகிறது. 1 நாளா 2 நாளா 10 மாதங்கள் போயே போய்விட்டது. இதில் இன்னும் 2 மாதங்கள் தான் என்று கெடு விதித்து விட்டு செல்கிறான் ராவணன். இந்த 2 மாதங்களில் என் நாதர் வந்து என்னை மீட்டெடுப்பாரா? இந்த ராவணேஸ்வரனின் கொட்டத்தை அடக்கி அவனை வதம் செய்வாரா? சீதைக்குள் சந்தேகத்துக்குரிய கேள்விகள் எழும்ப தொடங்கிவிட்டன. ராவணன் முன்னால் அத்தனை வீரத்தோடும் தீரத்தோடும் பேசியவளுக்குள் அந்த உதய கால வேளையில் சந்தேக புயல் வீச ஆரம்பித்து விட்டது. இதைத்தான் மனித மனம் என்கிறார்களோ? இடையராது கலங்கிடாத மன உறுதி என்பது ஒரு மனிதனுக்கு சாத்தியமே இல்லையோ? சந்தர்ப்பமும் சூழலும் அலைக்கழிக்கும் பொழுது யாராக இருந்தாலும் அலைக்கழிந்துதான் தீர வேண்டுமோ? இதைத்தான் உலக மாயை என்றும் கூறுகிறார்களோ? இந்த உலக மாயைக்கு சராசரி மனிதனும் லட்சுமி தேவியின் அம்சமான சீதையும் ஒன்றா? என்ன விசித்திரம்! அந்த அதிகால வேளையில் ராவணேஸ்வரனின் திக் விஜயமும் அதனால் உண்டான அதிர்வும் சீதையை மனம் தளர செய்துவிட்டது. இதுபோல சீதை பலமுறை மனம் தளர்ந்திருக்கிறாள். ஆனால் ராமனின் வீரம், விவேகம் என்று எல்லாவற்றையும் எண்ணி அதே மனதை தூக்கியும் நிறுத்தியுள்ளாள். ஆனால் இன்று அதில் கூட ஒரு மாற்றம். அவள் எவ்வளவு முயன்றும் அவளால்
மனதை நிமிர்த்த முடியவில்லை. எனவே சீதை அப்பொழுதே உயிரை விட்டுவிட தீர்மானித்தவளாக சுற்றுமுற்றும் பார்த்தாள். சற்று முன் ஆவோ என்று அலறிய லங்கினிகள் ஒதுங்கி போய் திரும்பவும் உறங்க ஆரம்பித்து விட்டிருந்தனர். அது சீதைக்கு வசதியாக போய்விட்டது. மரத்தின் மேலிருந்த அனுமனிடமும் அடுத்து தான் என்ன செய்யலாம் என்பதில் ஒரு சிறு குழப்பம். தாயே, கலங்காதீர்கள். ராமதூதன் நான் உங்களை தேடியே வந்தேன், கண்டுபிடித்து விட்டேன், இனி கவலை இல்லை என்று சீதை முன் சென்று கூறலாமா? யோசிக்கையில் சீதை அசோக மரக்கிளையிலேயே தூக்குமாட்டிக்கொள்ள முயலத் தொடங்கிவிட்டாள். அதை கண்ட அனுமனுக்கு பதைத்து போனது மனது. என்ன செய்தால் இதை தடுக்கலாம் என்றும் ஒரு கேள்வி எழும்ப புத்தியை வேகமாக அதற்கு ஒரு விடையை கண்டுபிடித்தது. அடுத்த நொடி கைகளை கூப்பிக்கொண்டு ராம் 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 என்று ராமநாமத்தை ஜெபிக்க தொடங்கிவிட்டான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நிறைய பேர் என்னுடைய கதைகளை கேட்குறீங்க, ஆனா கமெண்ட் யாருமே போறது கிடையாது. கமெண்ட் போட்டு அப்படி லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.